வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மனித உரிமை கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். மனித உரிமை கல்வி, அதாவது மனித உரிமைகள்னால் என்னென்னு நமக்கு தெரியும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு உரிமை, குழந்தைகளுக்கான உரிமை, ஒவ்வொரு வேலைக்கு சம்மந்தமான உரிமை எல்லாமே நமக்கு தெரியும். அந்த உரிமைகளை மீறினா என்னென்ன நடக்கும், மனித உரிமை மீறல்கள்னால் என்ன, மனித உரிமை மீறல்கள் என்பது ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது மனித குழுவிற்கோ அல்லது பெண்களுக்கு எதிராகவோ அல்லது குழந்தைகளின் உரிமை எதிராகவோ செயல்படுவதாகும். ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ அந்த பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உள்ள உரிமைகளை மீறுறது தான் மனித உரிமை மீறல்கள். இந்த மனித உரிமை மீறல்களில் சில தலைப்புகளை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறதுனா போர், பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமை மீறல்கள். அதாவது ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படிங்கும்போது அதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவங்கள பிற நாட்டவர்கள் எப்படிலாம் அங்கீகரிக்கணும், அதாவது இவங்க அந்த நாட்டுக்காரங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் அவங்களும் நம்மளை போன்ற ஒருவர் தான், அவங்களும் பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத மனித உரிமை பிரகடனம் 1966ஆம் ஆண்டு விதி 20 கீழ் போர் பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது போர்னால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை எப்படி பாதுகாக்கணும், போரில் நடந்த செய்திகள் அதிலிருந்து அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வரணுங்கிறத இந்த விதியின் கீழே சொல்கிறாங்க. அப்புறம் சிறையில் மனித உரிமைகள் மீறல். அதாவது ஒரு சிறைனா கைதிகள் இருப்பாங்க, அந்த கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதை எப்படிலாம் மீறுவாங்க, அந்த மீறதுனால என்ன நடக்குங்கிறத இது கீழே பார்க்கலாம். அதாவது முதல்ல பார்க்குறது கைதிகளோட மரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கைதி திடீர்னு இறந்து போயிட்டாங்க, மரணம் வந்துருச்சு, அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுட்டு அப்படின்னா அதோட அவங்களோட முழுமையான பிரேத பரிசோதனையை வீடியோவாக போடணும். அவங்க எப்படி இறந்தாங்க, எந்த நேரத்தில் இறந்தாங்க, என்னென்ன காரணங்கள்ங்கிறத கவர்மெண்ட்டுக்கு தெளிவான முறையில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை கைது பண்ண போகும்போது பெண் காவலர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணை இன்றைக்கி காலையில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனடியாக நீதிபதியிடம் அவங்கள ஆஜர்படுத்தணும். அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன குற்றங்கள் இருக்குங்கிறத. அதை மீறி அவங்கள தனிப்பட்ட ஒரு காவல் நிலையங்களையோ ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறத சிறை கைதிகளுக்கான மீறல்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எய்ட்ஸ் நோயாளிகள் மீது மனித உரிமை மீறல்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்துச்சுன்னா அதை ரகசியமாக பாதுகாக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுத்துட்டு அதை மற்றவங்களுக்கு தேவையான கருத்துக்களை பரப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட திருமண முறைகளை பார்த்தா ஒரு எய்ட்ஸ் நோய் கொண்ட ஆணும் இன்னொரு எய்ட்ஸ் நோய் கொண்ட ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்யணுமே தவிர நல்ல ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அதே தான் பெண்ணுக்கும் அதே தான், ஒரு எய்ட்ஸ் நோய் கொண்ட ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்யணும். அதே இல்லை எய்ட்ஸ் நோய் இல்லாத மற்ற ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த விதியில் முக்கியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி எய்ட்ஸ் நோய் கொண்ட இரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு அந்த நோய் இருக்குதா அப்படிங்கிறத கண்டறியணும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி அந்த ரகசியமாக பாதுகாக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துட்டு எப்படி ரகசியப்படுத்தணுங்கிறத நம்ம சொன்னோமோ அதே மாதிரி அந்த குழந்தைகளையும் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள் தகுந்த சிகிச்சை கொடுக்கணும். ஒரு வேளை அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவுக்குள்ளே அந்த எய்ட்ஸ் நோய் இல்லைன்னா அந்த அம்மா அப்பா கிட்டே இருந்து பாதுகாப்பாக கொண்டு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத எய்ட்ஸ் நோய் பிரிவு அது கீழே சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, போராளிகளால் உண்டாக்கப்படும் மனித உரிமை மீறல்கள். அதாவது ஒரு இனத்துக்காகவோ தன்னோட இனம், தன்னோட மொழி, அந்த மாதிரி ஒரு குழு இருக்கும், ஒவ்வொரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவுக்காக போராடுவாங்க, தனக்கான உரிமையை தக்க வைக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க இல்லையா. அதுக்கு எடுத்துக்காட்டாக சில என்ன பார்க்கணும் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் இயங்கி வரும் உள்பா தீவிரவாதிகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்காளத்தில் இயங்கி வரும் நக்சலைட் படைகள், இலங்கையில் விடுதலை புலிகளால் ஏற்படுற அந்த போர்கள், இந்த மாதிரி என்னதான் அவங்க உரிமைக்காக போராடினாலும் அது மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துது. அப்போ அது ஒரு மனித உரிமை மீறல்கள் இல்லையா, அதெல்லாம் துயரங்களை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல்கள் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவோ குழுவுக்காகவோ மற்ற மக்களை பாதிக்க வருவது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத மனித உரிமை மீறல்களை சேர்த்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 4 தலைப்பில் பார்த்தோம். என்ன தலைப்புலாம் பார்த்தோம்? முதல்ல போர், பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமை மீறல்கள். ரெண்டாவது சிறையில் மனித உரிமை மீறல்கள். மூணாவது எய்ட்ஸ் நோய்கள் மீது மனித உரிமை மீறல்கள். நாலாவது போராளிகளால் உண்டாக்கப்படும் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு பார்த்தோம். மனித உரிமைனா என்னன்னு தெரியும், மனித உரிமை மீறல்கள்னால் அது எப்படி மனித உரிமை மீறாங்கன்ற ஒரு 4 தலைப்பில் நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.